பிஜேபி அரசு என்றைக்கு பொறுப்பேற்றதோ அன்றைக்கே அவர்கள் தீர்மானம் செய்து விட்டார்கள் ஆர்எஸ்எஸ் கொள்கையை இங்கு புகுத்துவது என்று. இந்தியா ஒரு ஒருமைப்பாட்டிற்கு உதாரணமாக திகழ்ந்த இந்தியாவை ஏதோ ஒரு இந்து மதத்திற்கான கட்சி என்பது போலவும், இங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒரே நாடு ஒரே இந்தியா என்ற அளவிலேயும் இவர்கள் ஒரு திட்டத்தோடு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய திட்டமே என்ன தெரியுமா? சரித்திரத்தை மறைப்பது, சரித்திரத்தை மாற்றுவது, சரித்திரத்தை அழிப்பது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சரித்திரம் கிடையாது, பிஜேபிக்கு ஒரு சரித்திரம் கிடையாது. அந்த சரித்திரமும் ரொம்ப தரித்திரமான சரித்திரம். சாவர்கர் ஆகட்டும், இருக்கக்கூடிய கோட்ஸே ஆகட்டும், இவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சரித்திரம் இருக்கு. அவர்கள் தான் பிஜேபியினுடைய ஆட்கள், ஆர்எஸ்எஸ் ஆட்கள். அப்ப அவர்களுக்கு இல்லாத அந்த சரித்திரத்தை இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் கட்சி, அதனுடைய மிக பெரும் மாபெரும் தலைவர்கள் இன்றைக்கு 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக காங்கிரஸ் ஆட்சி நடத்தி இந்த நாட்டிலே உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அழிப்பது, மாற்றுவது, திருத்துவது என்பதுதான் இவர்களுடைய தலையாய குறிக்கோளாக இருக்கிறது. அது வரிசையா பண்ணிட்டே வந்தாங்க. இப்ப ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில தேசப்பிதா மகாத்மா காந்தியினுடைய பெயரை அவர்கள் எடுத்துட்டு அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அவர்கள் பெயரை மாற்றி இருக்கிறார்கள். தேசப்பிதா மகாத்மா காந்திய நீங்க நினைச்சா எதுவும் அவர் பெயரை எடுத்துட்டதுனால இந்த நாட்டில் அவரை மறந்து விடுவார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். தேசப்பிதா காந்தியடிகள் நம்ம நாட்டுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லா நாடுகளுக்கும், உலக நாடுகளில் எல்லாம் அவருடைய சிலை இருக்கிறது. அவரை கொண்டாடி வருகிறார்கள். அது மாதிரி தேசப்பிதா மகாத்மா காந்தியை பெயரை எடுத்துவிட்டால் இந்த சரித்திரம் மறைந்துவிடும் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக அது நடக்காது. ஆட்சி பொற்காலம் என்று இன்றைக்கு இருக்கிறவர்கள் உணர்கிறார்கள். ஏன்னா நீங்க 2005 காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் வந்து இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்கங்க கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு. மோடி எல்லாம் சொல்றாரு, நான் 2.5 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் ஒரு ஆண்டுக்குன்னு. நீங்க இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பயன்பெற்றவர்களை நீங்க எடுத்துக்கொண்டால் கோடிக்கணக்கான ஏழை கிராமப்புற மக்கள் இந்த திட்டத்தை பயன்பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் ஒரு திட்டம் கொண்டு வருகிறது என்றால் அந்த திட்டத்திற்கு பின் ஏழை எளிய மக்களுடைய நலன் இருக்கும், இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இருக்கும், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கும், இது எல்லாவற்றிற்குமான தொழிலாளர்களுடைய நன்மை இருக்கும். இது எல்லாவற்றிற்கும் உதாரணமானதான் இந்த திட்டம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னா வெறும் வேலை கொடுக்கிற திட்டம் கிடையாது, வேலைக்கான உறுதி. வேலை கொடுக்கலன்னா அவனுக்கு இழப்பீடு கொடுக்கணும், சமக்கூலி, ஆண் பெண் சமக்கூலி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வயதான ஆளு விரும்பி வேலைக்கு வந்தா கூட, 90 வயது ஆள் வந்தா கூட விரும்பி வேலைக்கு வந்தா அவருக்கு வேலை கொடுக்கும். அந்த நாள் கிராமப்புற ஏழை மக்களுக்கு அன்னைக்கு விவசாயம் இல்லாத காலங்களில அவர்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 100 நாள் வேலை. காங்கிரஸ் இருக்கும்போது 100 நாள் வேலை கொடுத்தாங்க. என்றைக்கு பிஜேபி ஆட்சி வந்ததோ அன்றைக்கு அந்த வேலை 20 நாள் வேலை ஆயிடுச்சு. ஒரு நல்ல திட்டத்தை நாசமாக்கி அதனுடைய நிதியை குறைத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த திட்டத்தை இத மாதிரியான ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த திட்டத்தை பிஜேபியால அவன் ஜன்மத்துக்கு ஆட்சி பண்ணாத கொண்டு வர முடியாது. பிஜேபி கொண்டு வந்த சட்டம் என்ன? பண மதிப்பிழப்பு சட்டம், பல பேர் செத்தான். அந்த மாதிரி ஒவ்வொரு பிஜேபி கொண்டு விவசாய தொழிலாளர்களுக்காக சட்டம் கொண்டு வந்தாங்க, பல பேர் செத்தாங்க. நான் புள்ளி கமா கூட மாற்ற மாட்டேன், இந்த சட்டத்தை தான் நாங்க வச்சு பண்ணுவோம். கடைசியில அவர்கள் சொல்லாம பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை மாத்துறாங்க. அப்படி இவர்கள் கொண்டு வந்த சட்டத்துக்கு பின்னாடி பெரிய முதலாளிகளுடைய பங்கு இருக்கும், முதலாளிகளுடைய நன்மை இருக்கும், ஏழை மக்களுடைய நலன் இருக்கவே இருக்காது. ஆனா இந்த சட்டத்தில் ஏழை மக்களுடைய நலன் இருக்கு, வேலை வாய்ப்புக்கு உறுதி இருக்கு, சம்பளத்துக்கு உறுதி இருக்கு, ஆண் பெண் சம கூலி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு மகத்தான திட்டத்தை உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா இந்த திட்டத்தை நீங்க எந்த காரணத்துக்கும் மறைக்க முடியாது. நீங்க எவ்வளவு நாளைக்கு ஆட்சி பண்ணிடுவீங்க? உங்களால நீங்க என்ன திருட்டு வேலை பண்ணீங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. ராகுல் காந்தி கண்டுபிடிச்சாரு. எப்படி இவங்க ஜெயிக்கிறாங்க? ஏன்னா விவசாயிகள் மேல காரை ஏற்றி கொள்றவன் ஒருத்தன்,
அந்த ஏரியால பிஜேபி ஜெயிக்குது. ஏன்னா அது எதிர்பார்த்ததான். ஏன்னா பிஜேபி தோத்துரும் நினைச்சு அந்த இடத்துல விலங்கம் பண்ணிவிட்டாங்க. ஆனா அங்க ராமர் கோயில் கட்ட இடத்துல எதிர்பார்க்கல, அங்க ஓட்டு விழுந்துரும் நினைச்சான். அந்த பகுதியில பிஜேபி ஜெயிக்கல. ஆக இப்படி பிஜேபி வாக்கு திருட்டின் மூலமா அம்பலப்பட்டு இன்னைக்கு நிக்குது. இனிமே அவர்கள் வாக்கை திருட முடியாது. இனிமே எத்தனை காலத்துக்கு அவர்கள் ஆட்சி பண்ண முடியும் தெரியாது. ஆனால் நிச்சயமாக காங்கிரஸ் ஆட்சி வரும். இந்த திட்டத்தை மிக சிறப்பாக நடத்துவோம். மகாத்மா காந்தி பெயரில் நடத்துவோம். எங்களுடைய சரித்திரம் தொடரும். இந்த நாட்டு மக்களுக்கான நன்மைக்காக, தொழிலாளர் நன்மைக்காக, இந்தியாவின் வளர்ச்சிக்காக. இது வெறும் திட்டம் கிடையாது. இந்த திட்டத்தில் ரோடு போடலாம், நிலங்களை சீர்திருத்தலாம், அந்த ஏரியால சுடுகாடு இல்ல அப்படின்னா சுடுகாடு உண்டாக்கலாம், இப்படி நீர் வளங்களை மேம்படுத்துறதுக்கு தூர்வாரலாம். இப்படி இந்த திட்டத்தில் எத்தனை இருக்கு? தொழிலாளி நன்மை இருக்கு, சமக்கூலி இருக்கு. இந்த மாதிரி இந்த திட்டத்தை மகத்தான திட்டம். 100 நாள் வேலை கொடுத்தோம், இன்னைக்கு 20 நாள் வேலை கொடுக்கல. ஆனா பேருக்கு விளம்பரத்துக்கு 125 நாளா மாத்திருக்காங்க. ஏன்னா உன்னால 20 நாளுக்கே வேலை கொடுக்க வக்கல, 125 நாள் உடனே வேலை கொடுக்க முடியுமா? திட்டத்துக்கு முதல்ல நிதி ஒதுக்க முடியுமா? எதையுமே செய்யாம இருக்கிற வருமானத்தெல்லாம், மாநிலத்துக்கு வந்த வருமானம் எல்லாம் ஜிஎஸ்டியில மொத்த பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டீங்க. சாலை வரிய அந்த டோல்கேட்டை வச்சு எப்பயோ மூட வேண்டியது. அந்த டோல்கேட்ல அதெல்லாம் வச்சு இன்னும் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பெட்ரோல் டீசல்ல பெரிய கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப விரிவா பேசணும், அதுக்கான நேரம் இல்லை. ஆனா இவ்வளோ இந்த தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணி மொத்த வருமானத்தையும் மத்திய அரசு கொண்டு போயிட்டு இந்த வேலை வாய்ப்பு திட்டத்தில் மட்டும் 40% மாநிலம் கொடுக்கணுமா? ஏன்னா எப்படியாச்சும் மறைமுகமா இந்த திட்டத்தை முடக்கிடலான்னு. ஆனா தமிழ்நாட்டில் முடக்க முடியாது. தமிழ்நாட்டில் நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அதை விட்டு கொடுக்காது. ஆனா மற்ற மாநிலங்கள்ல இந்த 20 நாள் கூட வேலை எல்லாம் போயிடும். அதனால ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வெறுமனே நாங்க இந்த போராட்டத்தை காங்கிரஸ் மட்டும் இல்லைன்னா இந்த நாடை கோச்சா பேரா மாத்திடுவான். மகாத்மா காந்தி பேரை மாத்துறது மட்டும் இல்ல, கோச்சா பேரே வைப்பாங்க. ஆனா இன்றைக்கு காங்கிரஸ், இந்தியா முழுவதும் இருக்கிற காங்கிரஸ் சவால் விட்டு சொல்கிறோம், பிஜேபியினுடைய எண்ணம் நிறைவேறாது. நாங்கள் விடமாட்டோம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.